அவ சாகட்டும்னு விட்டுறலாமா? எனக்கு வேற வழி தெரியல கண்மணி. அவளை காப்பாத்தியே ஆகணும். அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேனே முடிவு பண்ண. டேய், நீ காப்பாத்துனது தப்பு இல்லடா. ஆனா அதுக்கு கல்யாணம் தான் முடிவா? ஹே, நான் வேற என்ன பண்றது? பொண்ணுங்களை மதிக்கணும், அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, ஏமாத்த கூடாதுன்னு நீ தானே சொன்ன. ஒருத்தன் நிஜமாவே நல்லவன்னா இதத்தாமா செய்வான். டேய், அதெல்லாம் கரெக்ட்டா. ஆனா உன்னால அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுனா அதான் பயமா இருக்கு. அப்படிலாம் ஆகாதுமா. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம வீட்ல ஒண்ணும் புதுசு இல்லையே. ஏன் அர்ஜுன் ஏற்கனவே ஆதிராவை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். தாத்தாவும் அதுக்கு சம்மதிச்சார்ல. பிகினிங்ல சம்மதிச்சார்டா. கடைசில என்ன ஆச்சு? அர்ஜுன் ஆதிரா நிலைமைய பார்த்தல்ல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல. அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. இருக்காங்களா செத்தாங்களான்னு அது கூட தெரியல. ஏய், அந்த நிலைமை உங்களுக்கும் வந்துடக்கூடாதுடா. இங்க பாரு கண்மணி, அது என்ன நடந்தாலும் சரி, நான் அவளதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுல நான் உறுதியா இருக்கேன். ஆனா உன்கிட்ட எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் இருக்கு. சிஸ்டர்ங்கிற முறையில அதையாவது எனக்கு பண்ணு. என்ன? நான் வந்து சாட்சி கையெழுத்து போடணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்தை தயவு செஞ்சு வீட்ல பத்த வச்சிடாத. எனக்காக இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு. டேய் கண்மணி, ப்ளீஸ் ப்ளீஸ், என் ஃபீலிங்ஸ நீயாவது புரிஞ்சுக்கோ. எனக்கு என்னமோ இது சரியா படலடா. ஆனா நீ சொன்னாலும் கேட்க மாட்ட. ஏதாச்சும் பண்ணி நான் லூசா? அவளை போய் லவ் பண்றதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதாவது எல்லாமே டூப்பு. அதெல்லாம் ஒரு டிராமா. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு மெல்டிங் பாயிண்ட் இருக்கு. சில பொண்ணுங்க அழகா இருக்குன்னு சொன்னாலே நம்பிடுவாங்க. ஆனா இது கொஞ்சம் ஆச்சாரமான பொண்ணு இல்லையா? அதுக்காக தான் இந்த கல்யாண டிராமா எல்லாமே. ஒரு 10 நாள் பழகி நல்ல அவளை துரத்தி விட்டுருவேன். That's all. இந்த பாவம் புண்ணியம் பார்க்கறதுனால லைஃப்ல சந்தோஷமா இருக்கவே முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். இங்க இல்ல, வெளியூர்ல. அந்த வெள்ளிக்கிழமை தான் என்னோட 10வது நாள். கண்டம் முடிய போகுது. அன்னைக்கு இந்த தாமரை பொய்கையை விட்டு வெளியே போய் இந்த நீலவேணி பேயால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நிரூபிக்கிறேன். அதோட மைதிலி மாமியோட சாப்டரையும் முடிச்சிட்டு நான் ஒரு சரித்திர புருஷன்றத நிரூபிப்பேன்.